ஹாய் காய்ஸ், என் பேர் ஹரிணி. ஸோ இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறது. ஸோ நான் என்ன மாதிரி கண்டென்ட்லாம் போடுவேன்னா, ரேண்டம் வீடியோஸ், அப்புறம் இப்போ நான் பண்ண போகிற மாதிரி மிஸ்ட்ரி வீடியோஸ். அதுக்கப்புறம் நான் கனடாவில் இருக்கிறதால இங்கே உள்ள லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்கும், என் ஸ்கூல் லைஃப்லாம் எப்படி இருக்கும் அதெல்லாம் காட்டுறதுக்கு vlogs மாதிரிலாம் போடுவேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்கும்னா என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கோட ஃபர்ஸ்ட் மிஸ்ட்ரி என்னதுன்னா, த டிஸப்பியரன்ஸ் ஆஃப் த சாரர் சில்ட்ரன். இது வந்து ஒரு ட்ரூ அன்சால்வ் மிஸ்ட்ரி. இன்னைக்கு வரைக்கும் இது சால்வே பண்ணல. ஸோ கிறிஸ்மஸ் ஈவ் 1945 வெஸ்ட் விர்ஜீனியாவில் ஒரு ஃபேமிலி, சாடர் ஃபேமிலின்னு ஒரு ஃபேமிலி, அவங்களோட வீடு பற்றிக்கிட்டே இருந்துச்சு நடு ராத்திரியில். அந்த பேரண்ட்ஸும் 4 குழந்தைங்களும் தப்பிச்சிட்டாங்க எப்படியோ. ஆனால் 5 குழந்தைங்க அன்ஃபார்ச்சுனேட்லி வீட்டுக்குள்ளே ட்ராப் ஆயிட்டாங்க. ஸோ ஃபயர் ஃபைட்டர்ஸ்லாம் கூப்பிட்டாங்க, அவங்க வந்தாங்க, தேடினாங்க. ஆனால் ஒரு போன் கூட கண்டுபிடிக்க முடியல. அதாச்சும் ஒரு எவிடன்ஸுமே இல்லை அங்கே குழந்தைங்க பேர்ன் ஆகிருக்க சான்ஸுக்கு. ஸோ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன மோசமான ஃபயராக இருந்தாலும் போன்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக பேர்னே ஆகாது. ஸோ ஒருவேளை அவங்க கிட்னாப் ஆகிருப்பாங்களா, இல்லை அவங்க எப்படியோ வேனிஷ் ஆகிட்டாங்களா. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த சாடர் ஃபேமிலிக்கு ஒரு லெட்டரும் ஒரு ஃபோட்டோவும் வந்துச்சு. அந்த ஃபோட்டோவில் யாருன்னா ஒரு பையன். அந்த லெட்டரில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, லூயிஸ் சாடர், ஐ லவ் மை பிரதர்ஸ் அண்ட் மை சிஸ்டர்ஸ் இப்படின்னு போட்டிருந்துச்சு. ஸோ இதுதான் அந்த எவிடன்ஸா, அட்லீஸ்ட் ஒரு குழந்தையாச்சு தப்பிச்சிருக்குன்ட்டு. இல்லாட்டி எல்லாமே தப்பிச்சிட்டாங்களா, இல்லை ஏதாவது கிட்னாப் ஆயிருப்பாங்களா. ஸோ இன்றைக்கு வரைக்கும் இது அன்சால்வ்டான மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. உங்களோட தாட்ஸ் எல்லாம் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் ஒப்பீனியன்ஸ் என்னன்ட்டு வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டுங்க.